ஸ்ரீ காசிய காண்டம் 65ஆம் அத்தியாயம். பராஸ்ரேஸ்வராதி லிங்கங்களின் வெளிப்பாடு. ஸ்கந்தன் கூறினார், கலசத்தில் பிறந்தவரே, ஜேஷ்டேஸ்வரரை சுற்றியுள்ள லிங்கங்கள் 5000. அவர்கள் முனிவர்களுக்கு ஆன்மீக சக்திகளை பொருத்துவதில் பரிபூரண திறன் கொண்டவர்கள். ஜேஷ்டேசத்தின் வடக்கே உள்ள ஒரு சிறந்த லிங்கம் பராசரேஸ்வர லிங்கம். அதை பார்ப்பதன் மூலம் மட்டுமே தூய அறிவு பெறப்படுகிறது. சித்திகள் பொருந்திய மாண்டபேஸ்வரர் என்ற லிங்கம் அங்கேயே உள்ளது. அதை பார்வையிடுவதன் மூலம் ஒரு மனிதன் தீய எண்ணம் கொண்டவனாக மாறுவதில்லை. சங்கரேஸ்வர என்ற லிங்கம் அங்கேயே உள்ளது. அது எப்போதும் மங்களகரமானதையே அருள்கிறது. அங்குள்ள பிருகுநாராயண தெய்வம் பக்தர்களுக்கு அனைத்து ஆன்மீக சக்திகளையும் அருள்கிறது. அங்குள்ள ஜபாலீஸ்வரர் என்ற லிங்கமும் சிறந்த சித்திகளை அளிக்கிறது. ஒருவர் அதை தரிசித்தால் அவர் ஒருபோதும் தீய நிலையை அடையவோ அல்லது நரகத்திற்கு செல்லவோ மாட்டார். ஸ்ரீஷ்ட ஆதித்யர் சிறந்த சூரிய கடவுள் அங்கு முனிவர் சுமந்துவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். அதை தரிசித்ததன் விளைவாக தொழு நோய் குணமாகும். பைரவி தேவி பீசனா என்று அழைக்கப்படுகிறாள். அவள் ஒரு பயங்கரமான வடிவத்தை கொண்டிருக்கிறாள். ஆர்வத்துடனும் தீவிரத்துடனும் வழிபடப்படுவதால் அவள் பயங்கரமான அனைத்தையும் அளிக்கிறாள். அங்குள்ள உபஜங்கனியின் லிங்கம் பக்தர்களை கர்மங்களின் பிணைப்பிலிருந்து விடுவிக்கிறது. மனிதர்களால் பக்தியுடன் நாடப்படும் இந்த மகாலிங்கம் 6 மாதங்களுக்குள் ஆன்மீக சக்திகளை அருள்கிறது. பரத்வாஜேஸ்வரர் மற்றும் மாத்ரீஸ்வரர் என்ற லிங்கங்கள் சிறந்தவை. இவை இரண்டும் ஒரே இடத்தில் அமைந்துள்ளன. மேலும் அவர்களை ஒரு புண்ணிய ஆன்மா கொண்ட ஒருவர் ஒன்றாக தரிசிக்க வேண்டும். கலசத்தில் பிறந்தவரே, அருணியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமும் அங்கே உள்ளது. அதன் சேவையை செய்வதன் மூலம் ஒருவர் அனைத்து செழிப்புகளையும் அடைவார். அங்கு வாஜசனேயா என்ற மிக அழகான லிங்கம் உள்ளது. அதை பார்வையிடுவதன் மூலம் மனிதர்கள் வாஜபேயத்தின் பலனை அடைவார்கள். ஜேஷ்டஸ்தானத்தை சுற்றியுள்ள புனித பிரதேசத்தில் உள்ள பல்வேறு லிங்கங்கள். கண்பேஸ்வரர் என்பது மங்களகரமான லிங்கம். காத்யாயனேஸ்வர லிங்கம், வாமதேவேஸ்வர லிங்கம், வருணீஸ்வர லிங்கம், ஹரிதேஸ்வர லிங்கம் என்ற பெயருடைய லிங்கம், காலவேஸ்வர லிங்கம், மிகுந்த தகுதியுடைய கும்பியின் லிங்கம், கௌசுமேஸ்வர, அக்னிவர்ணேஸ்வர, நைத்ருவேஸ்வர, வத்சேஸ்வர, மகாலிங்கம், பர்ணதேஸ்வர, சக்துபிரஸ்தேஸ்வர லிங்கம், கணதேஸ்வர, மாண்டுகாயினி, பாவப்பிரவேஸ்வரரால் அங்கு நிறுவப்பட்ட மற்றொரு மகாலிங்கம், லிங்கம் சீலாவிருத்தீஸ்வர, சயவனேஸ்வர லிங்கம், சாலங்காயனேஸ்வர, கலிந்தமேஸ்வர லிங்கம், அக்ரோதனேஸ்வர லிங்கம், கபோத விருத்திகேஷர், கபோத விருத்தீஸ்வர லிங்கம், குந்தலேஸ்வரர், காந்தேஸ்வரர், ககோலேஸ்வரர், தும்புரு, மாதங்கேஸ்வரர், விருத்தேஷா, மகதேஸ்வரர், ஜாதுகர்ணேஸ்வரர், ஜாதுகர்ணலிங்கம், ஜரபுகேஸ்வரர், ஜார்புகேஸ்வர் ஆகியோரால் வணங்கப்படும் லிங்கம், ஜலேசா, ஜலமேஷா, ஜலகேஸ்வரர். இவை மற்றும் பிற லிங்கங்கள் 5000. பானையில் பிறந்த முனிவரே, ஒரு மனிதன் மிகவும் புனிதமான ஜேஷ்டஸ்தானத்தில் இந்த மங்களகரமான லிங்கங்களை நினைவில் கொண்டு தரிசித்து தொட்டு வணங்கி புகழ்ந்து பேசினால் அவனுக்கு எந்த பாவமும் ஏற்படாது. ஸ்கந்தன் கூறினார், பெரிய முனிவரே, கேளுங்கள். ஜேஷ்டஸ்தானத்தில் என்ன நடந்தது என்பதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். இது பாவங்களை அளிக்கும். ஜேஷ்டஸ்தானத்தில் மகேஷர் மகிழ்ச்சி அடைந்த போது சிவாவும் தனது பந்துடன் ஆர்வத்துடன் விளையாடினார். அவள் கை கால்கள் மேலும் கீழும் அசைவதை காட்டினாள். தேனீக்கள் அவளை சுற்றி வட்டமிட்டதால், அவளுடைய சுவாசத்தின் நறுமணத்தால் ஈர்க்கப்பட்டதால் அவளுடைய விழிகள் சற்று கலங்கின. அவளுடைய முடிகள் தளர்ந்ததால் சிறந்த மாலை கீழே விழுந்து தரையை மூடியது. அவள் கன்னங்களில் வழிந்த வியர்வை துளிகள் அழகு ஓவியத்தின் கோடுகளை
சுத்தம் செய்து அவளை மேலும் பிரகாசிக்க செய்தன. அவள் மார்பின் மேல் துணி சுற்றி திரிந்த போது அவளுடைய உடலின் பளபளப்பு முழுமையாக வெளிப்பட்டது. அவள் தொடர்ந்து துளிர்க்கும் பந்தை அடிக்கும் போது தேவியின் தாமரை போன்ற உள்ளங்கைகள் அதிகமாக சிவந்தன. அவள் கண்கள் பந்தை நெருக்கமாக பின்தொடர்ந்த போது அவளுடைய புருவங்கள் நடனமாடுவது போல் தோன்றியது. பிரபஞ்சத்தின் அழகான தாயான மிருதானி இவ்வாறு விளையாடி கொண்டிருந்தாள். விதாலா மற்றும் உட்பலா என்ற திதிஜர்கள் அரக்கர்களால் அவள் காணப்பட்டாள். அவர்கள் தற்செயலாக ஆகாயத்தின் வழியாக சென்றனர். அவர்கள் பிரம்மதேவரிடமிருந்து பெற்ற வரங்களால் மிகவும் ஆணவம் கொண்டவர்களாக இருந்தனர். அவர்கள் மிகவும் வலிமை மிக்கவர்களாக இருந்ததால் 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து மனிதர்களையும் புல்லை போல மதிப்பற்றவர்களாக கருதினர். உண்மையில் அவர்கள் அருகிலிருந்த மரண கடவுளின் பார்வையின் எல்லைக்குள் சிக்கினர். அன்பின் கடவுளால் பாதிக்கப்பட்ட அவர்கள் தேவியை கடத்த ஆர்வமாக இருந்தனர். எனவே அவர்கள் விரைவாக வானத்திலிருந்து இறங்கி சூனியத்தை நாடினர். இறைவனின் உதவியாளர்கள் என்ற போர்வையில் அவர்கள் தெய்வீக தாயின் அருகில் வந்தனர். அந்த மிகவும் பொல்லாத மற்றும் நிலையற்ற மனம் கொண்ட பேய்கள் அடையாளம் காணப்பட்டனர். சர்பஜ்ஞரால் இயற்றப்பட்டது சர்பஞானி. சர்பஞானி அவர்களின் நடுங்கும் விழிகளால் தற்போது பயங்கரமான எதிரிகளை அழிப்பவள். துர்க்கை குறிப்பிடத்தக்க வகையில் பார்க்கப்பட்டது. சர்பஞானி இறைவனின் பாதி உடலை பகிர்ந்து கொண்ட தேவி. ஒரே நேரத்தில் அந்த பந்தால் இருவரையும் கொன்றாள். பெரிய தெய்வத்தால் பந்தால் தாக்கப்பட்ட பெரும் வீரம் கொண்ட துஷ்ட அசுரர்கள் சுற்றி வளைத்து சரிந்தனர். குற்ற செயலை செய்ய முயன்ற அந்த பெரிய தைத்தியர்கள் துஷ்டர்கள் காற்றினால் கண்டிலிருந்து அசைந்த 2 பழுத்த பழங்கள் போலவோ அல்லது இடியால் தாக்கப்பட்ட ஒரு பெரிய மலையின் சிகரங்களைப் போலவோ கீழே விழுந்தனர். அதன் பிறகு பந்து தன்னை ஒரு லிங்கமாக மாற்றியது. அது ஜேஷ்டேஸ்வரருக்கு மிக அருகில் கந்துகேஸ்வரர் என்ற லிங்கமாக மாறியது. அது அனைத்து தீய எண்ணம் கொண்டவர்களையும் விரட்டுகிறது. கந்துகேசரின் வெளிப்பாட்டை மகிழ்ச்சியுடன் கேட்டு அதை வணங்கும் பக்தனை துன்ப பயம் எவ்வாறு தாக்கும்? பயத்தை நீக்கும் பவானி கந்துகேசரின் பக்தர்களாகவும் பாவங்கள் இல்லாதவர்களாகவும் இருக்கும் மனிதர்களுக்கு யோகக்ஷேமத்தை விரும்பிய பொருள்களை பெறுதல் மற்றும் பாதுகாத்தல் ஏற்படுத்துகிறாள். மிருதானி எப்போதும் அந்த லிங்கத்தை வழிபடுகிறாள். பக்தர்களுக்கு ஆன்மீக யுக்திகளின்படி அன்னை பார்வதி தேவியின் நிரந்தர இருப்பு அங்கேயே உள்ளது. பவானி தேவியும் ஈசானரும் எப்படி கந்துகேசரின் மகாலிங்கத்தை வழிபடாத மனிதர்களுக்கு அனைத்து விருப்பமான பொருள்களையும் வழங்குபவர்களாக இருக்க முடியும்? கந்துகேசவர் என்ற பெயருடைய அந்த லிங்கத்தை விடாமுயற்சியுடன் தரிசிக்க வேண்டும். அது அனைத்து வேதனைகளையும் பேரழிவுகளையும் அளிக்கும். கந்துகேஸ்வரரின் நாமத்தை கேட்டாலே கூட இருள் வெப்ப கதிர் சூரியனை சந்திப்பது போல பாவங்களின் கூட்டம் உடனடியாக அழிக்கப்படுகிறது. ஸ்கந்தன் கூறினார், பிராமணரே கேளுங்கள். ஜேஷ்டேஸ்வரர் அருகே என்ன நடந்தது என்பதை கேளுங்கள். இது நிச்சயமாக மிகவும் அற்புதமானது. தேவர்கள், முனிவர்கள் மற்றும் முன்னோர்களுக்கு திருப்தி அளிக்கும் பெரிய தீர்த்தமான தண்டகாதத்தில் பிராமணர்கள் எந்த விருப்பமோ நோக்கமோ இல்லாமல் பெரும் தவங்களை செய்தபோது பிரகலாத ஆழ்வாரின் தாய் மாமனான துன்யுபிநிர்ஹதன் பெயர் துன்மார்க்க தைத்தியன் தேவர்களை எளிதில் வெல்லும் வழிகளை குறித்து சிந்தித்தான். இதை குறித்து அவர் பல முறை சிந்தித்தார். தேவர்களின் பலத்தின் ஆதாரம் என்ன? தெய்வர்களின் உணவு என்ன? அவர்களின் ஆதரவு என்ன? அவர் இந்த முடிவிற்கு வந்தார். அதுதான் உண்மையான உண்மை என்று அவர் எண்ணினார். நிச்சயமாக பிராமணர்களை கருத்தில் கொண்டுதான் உண்மையான காரணங்கள் என்று தெரிகிறது. எனவே அதன் பின்னர் அவர் பிராமணர்களை கொல்ல அடிக்கடி முயன்றார். தேவர்கள் கிருதுகளின் யஜ்ஞங்களில் வாழ்வதால் கிருதுகள் வேதங்களை அடிப்படையாக கொண்டவை. மேலும் அந்த வேதங்கள் பிராமணர்களின் காவலில் இருப்பதால் பிராமணர்கள் தேவர்களின் சக்தியை உருவாக்குகிறார்.
வருகிறார்கள். தேவேந்திரனுடன் சேர்ந்து அனைத்து வேதங்களும் பிராமணர்களின் ஆதரவை கொண்டுள்ளது என்பது உறுதி. பிராமணர்கள் தேவர்களுக்கு பின்னால் உள்ள சக்தி என்று முடிவு செய்வதில் எந்த தயக்கமும் தேவையில்லை. பிராமணர்கள் அழிக்கப்பட்டால் வேதங்கள் தானாகவே அழிக்கப்படுகின்றன. வேதங்கள் அழிக்கப்படும் போது யக்ஞங்கள் அழிக்கப்படுகின்றன. யக்ஞங்கள் அழியும் போது தேவர்கள் தங்கள் உணவை இழந்து பலவீனம் அடைகிறார்கள். அவர்களை எளிதில் வெல்ல முடியும். தேவர்கள் வெல்லப்படும் போது நானே 3 உலகங்களுக்கும் மரியாதைக்குரிய இறைவனாக மாறுவேன். பின்னர் தேவர்களின் எல்லையற்ற செல்வங்களை நான் எடுத்துக்கொள்வேன். ராஜ்யத்தில் தொல்லை தரும் தோழர்கள் அழிக்கப்பட்ட பிறகு நான் இன்பங்களை மட்டுமே அனுபவிப்பேன். முனிவரே, இவ்வாறு முடிவு செய்த பிறகு அவர் தனது எண்ணங்களை பின்வரும் திசையில் செலுத்தினார். அதிகமான பிராமண புத்திசாலித்தனம் கொண்ட வேதங்களை படித்து தவம் செய்யும் சக்தியை கொண்ட அந்த பிராமணர்கள் பெரும்பாலும் எங்கே வாழ்கிறார்கள்? வாரணாசியில் பிராமணர்கள் அதிகமாக வசிக்க வேண்டும். ஆரம்பத்தில் அவர்களை அழித்த பிறகு நான் மற்ற தீர்த்தங்களுக்கு செல்வேன். அந்த தீர்த்தங்கள் எவையாக இருந்தாலும் சரி, பிராமணர்கள் இருக்கும் ஆசிரமங்கள் எவையாக இருந்தாலும் சரி, அந்த பிராமணர்கள் அனைவரையும் நான் எல்லா இடங்களிலும் விழுங்க வேண்டும். தனது குலத்திற்கு ஏற்றவாறு இவ்வாறு முடிவு செய்த பின்னர் துஷ்ட மாயாவி சூன்யத்தில் திறமையானவர் காசியிடம் வந்து பிராமணர்களை கொன்றார். சிறந்த பிராமணர்கள் காட்டில் யாக கிளைகளையும் தர்பை புல்லையும் சேகரிக்க சென்ற இடமெல்லாம் தீய மனம் கொண்ட தைத்தியர் தாக்கி அவற்றை விழுங்கினர். காட்டில் வேட்டைக்காரனாகவோ அல்லது தண்ணீருக்கு அடியில் ஒரு நீர் வாழ் விலங்காகவோ உருவெடுத்து யாரும் தன்னை அடையாளம் காண முடியாதபடி ஒளிந்து கொண்டார். மாயா சக்தி பெற்ற அந்த தைத்தியர் தேவர்களுக்கு கூட தெரியாமல் இருந்தார். சில சமயங்களில் அவர் பகலில் ஒரு துறவியைப் போல தியானத்தில் மூழ்கிய முனிவரின் வேடத்தில் அமர்ந்திருப்பார். அவர்கள் குடிசைகளுக்குள் நுழைவதையும் வெளியே செல்வதையும் அவர் பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் இரவில் அவன் புலியின் வடிவத்தை எடுத்து பல பிராமணர்களை விழுங்கினான். அவன் சத்தம் போடாமல் அவற்றை எடுத்துச் செல்வான். அவன் அவர்களின் எலும்புகளை கூட விட்டு செல்லவில்லை. இவ்வாறு பல பிராமணர்கள் அந்த தீய அரக்கனால் கொல்லப்பட்டனர். ஒரு முறை சிவராத்திரி நாளில் ஒரு குறிப்பிட்ட பக்தர் தனது குடிசையில் தேவர்களின் இறைவனை வழிபட்டு தியானத்தில் இருந்தார். தனது வலிமையின் காரணமாக ஆணவம் கொண்ட தைத்தியர்களின் மன்னன் துந்துபி நிர்ரதன் புலியின் வடிவத்தை எடுத்து அவரை பிடிக்க விரும்பினான். அந்த பக்தனை தாக்க அவனால் முடியவில்லை. சிவனை உணர வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்துடன் தியானத்தில் ஈடுபட்டார். ஏனெனில் அவர் பக்தர் அஸ்திர மந்திரத்தை உரிய விநியாசங்களுடன் மந்திரத்தால் பாதுகாக்கும் ஏற்பாடு உச்சரித்தார். அதன் பிறகு எங்கும் நிறைந்த ஹரரான சம்புமூர்த்தி துன்மார்க்க தைத்தியரின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அவரை கொல்ல முடிவு செய்தார். புலி அவரை பிடிக்கப் போகும்போது பக்தர்களை பாதுகாக்கும் வழிமுறைகளில் திறமையான தீய சக்திகளுக்கு எதிராக பிரபஞ்சத்தின் மதிப்புமிக்க பாதுகாவலர் மாணிக்கமான ஹர அவர் முன் தோன்றினார். அந்த பக்தரால் வணங்கப்படும் லிங்கத்திலிருந்து ருத்ரன் வெளியே வருவதைக் கண்டதும் தைத்தியர் ஒரு பெரிய மலையைப் போல அளவு வளர்ந்து அதே புலியின் வடிவத்தை தக்க வைத்து கொண்டார். தானவர் சர்வஜரை அவமதிப்புடன் பார்த்து முன்னே சென்றார். அவர் வருவதைக் கண்டதும் இறைவன் அவரை தனது இயந்திரம் போன்ற அக்குள் உள்ளே அழுத்தினார். பஞ்சசியர் புலி பஞ்சசியரை சிவபெருமானை தலையில் முஷ்டியை வைத்து தாக்கினார். அக்குள் பகுதியில் அழுத்தப்பட்டதால் அதன் வடிவத்தை தக்க வைத்து கொண்ட புலி துயரத்தில் அலறி கர்ஜித்தது. அவரது அழுகை வானத்தையும் பூமியையும் நிரப்பியது. அந்த திடீர் கர்ஜனையால் அவர்களின் மனம் நடுங்கி இரவின் இருளில் ஒளியை தொடர்ந்து துறவிகள் அங்கு வந்தனர். அங்கே அவர்கள் மிருகங்களின் அரசரை அக்குள் பூட்டிய நிலையில் கண்டார்கள். ஈசனாரே, எங்களை ஆசீர்வதியுங்கள். பிரபஞ்சத்தின் குருவே, வியாக்ரேஷா என்ற பெயரை ஏற்று இங்கேயே இதே வடிவத்தில் இருங்கள். பெரிய ஆண்டவரே, எப்போதும் திஷ்டஸ்தானருக்கு பாதுகாப்பு அளிக்கவும். தீர்த்தத்தில் வசிப்பவர்களான எங்களை மற்ற வேதனைகள் மற்றும் பேரழிவுகளிலிருந்து காப்பாற்றுங்கள். அவர்களின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு
சந்திரனால் அலங்கரிக்கப்பட்ட இறைவன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி தொடர்ந்து, சிறந்த பிராமணர்களே கேளுங்கள். இந்த வடிவத்தில் என்னை உண்மையாக இங்கே சந்திக்கும் அந்த மனிதனின் ஏராளமான பேரழிவுகளை நான் சந்தேகத்திற்கு இடமின்றி அளிப்பேன். ஒரு மனிதன் இந்த லிங்கத்தை வணங்கி தனது பயணத்தை தொடர்ந்தால் அவனுக்கு திருடர்கள், புலிகள் போன்றவற்றால் ஏற்படும் எந்த பயமும் இருக்காது. எனது இந்த கதையை கேட்டு லிங்கத்தை நினைவு கூர்ந்த பின்னர் அந்த மனிதன் போர்க்களத்திற்குள் நுழையலாம். அவன் போரில் வெற்றி பெறுவான், வேறு விதமாக இல்லை. இவ்வாறு கூறிய பிறகு தேவர்களின் தலைவர்களின் இறைவன் அந்த லிங்கத்தில் இணைந்தார். இதனால் ஆச்சரியப்பட்டு திகைத்து போன பிராமணர்கள் காலையில் அவர்கள் வந்த இடங்களுக்கு திரும்பிச் சென்றனர். ஸ்கந்தன் கூறினார், அப்போதிலிருந்து பூத பிறவியில் லிங்கம் வியாக்ரேஸ்வரர் என்ற பெயரால் அறியப்பட்டது. இது ஜேஷ்டேஷத்தின் வடக்கே உள்ளது. தரிசித்து தொட்டால் அது பயத்தை நீக்குகிறது. யமனின் ஊழியர்கள் வியாக்ரேஸ்வரரின் பக்தர்களை கண்டு பயப்படுவார்கள். யமனின் ஊழியர்கள் மிகவும் கொடூரமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெறுங்கள், உயிருடன் இருங்கள் என்று கூறுவார்கள். பராசரேஸ்வரர் மற்றும் பிற லிங்கங்களின் வெளிப்பாட்டை இங்கே கேட்டால் ஒரு மனிதன் பெரும் பாவங்களின் சேற்றில் பூசப்படுவதை தவிர்க்கலாம். கந்துகேசர் மற்றும் வியாக்ரேஸ்வரரின் வெளிப்பாட்டை பற்றிய கதைகளை கேட்டால் ஒரு மனிதன் ஒருபோதும் பேரழிவுகளால் துன்பப்பட மாட்டான். உதஜேஸ்வர லிங்கம் வியாக்ரேஸ்வரத்தின் மேற்கில் அமைந்துள்ளது. பக்தருக்கு ஏற்ற பாதுகாப்பிற்காக இது முளைத்துள்ளது. அதை வழிபட்ட பின்னர் ஒருவர் பயத்திலிருந்து விடுபடுவார். 65ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.